ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வால்நட் ப்ரௌனி. அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே நம்ம வால்நட்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிறது தான். நான் ஒரு 50 கிராம் பேக்கெட் வாங்கி அதை அப்படியே யூஸ் பண்ணுறேன். நான் இது கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு, அடுத்தது சாக்லேட் பார், மில்க் சாக்லேட். நான் அந்த மார்டி மில்க் சாக்லேட் இருக்கும் இல்லையா, அது அந்த 400 கிராம் பேக்கெட் அதை அப்படியே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது ஒரு பாத்திரத்தில் ஒரு 250 கிராம் பட்டர், இது அப்படியே கட்டியாக இருக்கிற மாதிரி இல்லை, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சுட்டேன் வெளியில். ஸோ அதை போட்டுக்கிறேன். இதில் நம்ம கட் பண்ணி வச்ச அந்த சாக்லேட்டையும் போட்டு டபுள் பாயிலிங் மெத்தடில், அதாவது கீழே ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி, மேலே இந்த இது வச்சுட்டு அப்படியே நம்ம அதை நல்லா மெல்ட் ஆக வைக்கணும். இப்போ இது நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. அடுப்புலேருந்து இறக்கிட்டேன். இதில் ஒரு அரை கப்பு கொக்கோ பவுடரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இது நல்லா ஆறணும். நல்லா ஆறினதுக்கு அப்புறமா தான் கேக்கில் சேர்க்கணும். இல்லைன்னா முட்டை சேர்க்கும் போது இந்த சூடில் முட்டை அப்படியே ஸ்க்ராம்பிள் ஆன மாதிரி ஆகிடும். ஸோ இது ஆற வச்சிடலாம். அடுத்தது ஒரு மிக்சி ஜார் எடுத்துட்டு அதில் 1 கப் சர்க்கரையும் அரை கப்பு ப்ரௌன் சுகரும் போட்டு கொஞ்சம் நல்லா பொடிச்சு எடுத்துடணும். ரொம்ப அப்படியே லேசாக பொடிக்கணுன்றதில்ல, கொஞ்சம் குறகுறப்பாகவே இருந்தாலும் பரவாயில்ல, ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகணும், அவ்வளோதான். ஸோ பொடிச்சு எடுத்தாச்சு. இப்போது இந்த ஸ்டார்டிங் வேலையெல்லாம் நம்ம முடிச்சிட்டோம். இனிப்போ கேக் பண்ண வேண்டியது தான். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம பொடிச்ச இந்த சர்க்கரை இருக்குல்ல, அதை முதல்ல போட்டுக்கிட்டு அப்புறம் ஒரு 4 முட்டை ரூம் டெம்பரேச்சரில் ஏற்கனவே எடுத்து வச்சாச்சு, அதை தான் உடச்சி இதில் ஊற்றிக்கிறேன். இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் வனிலா எசன்ஸ் ஊற்றிக்கிறேன். நான் இன்றைக்கி கொஞ்சம் பெரிய கேக் தான் பண்ணுறேன், அதனால இவ்வளோ ஐட்டம்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இவ்வளோ பெருசு வேண்டாம் அப்படின்னா எல்லாமே பாதி பாதி, இப்போ 2 முட்டை, 125 கிராம் பட்டர், அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே பாதி பாதி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா அடிச்சுக்கிறேன். இப்போ இதுக்குள்ளே 2 ஐட்டம் கூட சேர்க்கணும். ஒன்று உப்பு, அது ஒரு டீஸ்பூன் உப்பு, அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன். இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. இதில் நம்ம ஏற்கனவே சாக்லேட் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மிக்சரை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அடுத்தது சேர்க்க வேண்டியது மைதா. இதுக்கு நான் 1 கப் மைதா எடுத்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாமே நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சோம்ல அந்த வால்நட்டு, அதுலேருந்து கொஞ்சம் போட்டுக்கணும். கொஞ்சோண்டு மேலால் டெக்கரேஷனுக்காக எடுத்து வச்சுட்டு பாக்கி எல்லாத்தையுமே போட்டுடலாம். அந்த மாதிரி சாக்லேட் கூட கொஞ்சம் பீசஸ் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே எடுத்து வச்சேன், அதை சொல்ல மறந்துட்டேன். ஸோ அது உங்களுக்கு தேவைன்னா எடுத்து வைக்கலாம், இல்லைனா நீங்கள் எல்லாத்தையுமே போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம்.
ஸோ இப்போது வால்நட்டையும் போட்டு நான் மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த டைமில் நான் ஏற்கனவே அவனை வந்து 170 டிகிரி செல்சியஸில் ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிட்டேன். அடுத்தது இந்த கேக் டப்பா வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவி அது மேலே இந்த பட்டர் பேப்பர்லாம் போட்டு ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம ரெடியாக்கி வச்சுருக்க பேட்டரை சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த சாக்லேட் பீசஸும் அந்த வால்நட்டையும் அதை வந்து அப்படியே மேலால் அப்படி தூவின மாதிரி போட்டாச்சு. இப்போது நான் வந்து கேக் எடுத்து பேக் பண்ண போகிறேன். இது வந்து ஒரு 40 to 60 minutes ஆகும். ஸோ ஒவ்வொருத்தரோட ஓவனோட இது பொறுத்து. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 30 minutes வைங்க. அதுக்கப்புறமா அது வெந்துருச்சா அப்படின்னு ஒரு டூத் பிக்கில் குத்தி பார்த்துட்டு சப்போஸ் வேகலை அப்படின்னா இன்னும் ஒரு 10 minutes இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி எந்த அளவுக்கு கரெக்டாக உங்களுக்கு வருதோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. எனக்கு வந்துட்டு ஒரு 60 minutesக்கு மேலே ஆகிடுச்சு, அதனால தான் சொல்கிறேன். இப்போது கேக் வந்து பேக் ஆகி எடுத்தாச்சு. இது வந்து நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறமா மெதுவாக அந்த இதுலேருந்து மோல்ட்லேருந்து வெளியில் எடுத்து வச்சு அந்த பேப்பர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதான். இது கூட வந்து வனிலா ஐஸ்கிரீம் சேர்த்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஸோ இது செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக வந்து ஃபீட்பேக் சொல்லுங்கள். அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பிளாக் கலர் பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாடா பை பாய்.